அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாயன்மார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநாளைப்போவார் என்று அழைக்கப்படுகின்ற நந்தனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் இறைவன் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த காணொளியில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாற்றை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாயன்மார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநாளைப்போவார் அப்படின்னு அழைக்கப்படுகிற நந்தனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான். இந்த நந்தனார் அவர் எங்கே அவதரிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழவள நாட்டில் அவதரிச்சிருக்கிறாரு. ஆதனூர் அப்படின்ற ஊரில் இவர் பிறந்திருக்கிறார். அந்த ஊரில் இவர் பிறந்திருக்கிறாரு. புலையர் குலம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஒரு குலத்தில் இவர் அவதரிச்சிருக்கிறாரு. இந்த குலத்தில் அவதரித்தாலும் இறைவனையே துதிப்பாடுவது, இறைவனையே சதா காலம் சிந்திப்பது என்ற ஒரு நிகழ்வை தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வாகவே வைத்து கொண்டிருப்பவர் இந்த நந்தனார் அவர்கள். இவரை எல்லோருமே நந்தன் நந்தன் என்று தான் அழைப்பார்கள். அந்த அளவிற்கு இவர் மக்கள் நிதியிலே மிக பிரபலமாக வாழ்ந்த ஒரு மகானவர்கள். இவர் என்றைக்கும் பார்த்தாலே சிவநாமமே ஜபிப்பது, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை தினகாலமும் அவர் உச்சரித்து கொண்டே இருப்பார். அப்படி அவர் உச்சரிக்கும் பொழுது தன்னை சுற்றி இருப்பவர்களுக்குமே இந்த நாமத்தை சொல்லிக் கொடுத்து, சிவநாமத்தை சொல்லிக் கொடுத்து, சிவனை பற்றின விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, சிவனை வழிபடும் முறைகளை சொல்லிக் கொடுத்து, இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பல நேரங்களில் மக்கள் கேட்டாங்க. சில நேரங்களில் அவரை ஏளனத்துக்கும் உள்ளாக்குனாங்க. இப்படியே சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுடைய பொழப்பை எப்போ பார்க்குறது? இப்படியே சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி நடத்துவது? அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இவரை ஏளனம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். இப்படி இருக்கும் பொழுது அருகில் இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது அவருடைய குறிக்கோளாக வச்சிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரை சுற்றி இருக்கிற சிவன் கோவில்களெல்லாம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு, சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு, சிவ பூஜைக்கு தேவையான விஷயங்களை அவர் பண்ணி கொடுத்துட்டு, இப்படி பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒரு நாளில் திருப்பூங்கூர் அப்படின்ற ஒரு ஸ்தலத்திற்கு அவர் போய் தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணும் பொழுது அவர் மட்டும் போல தன்னோட பணியாற்றுகிற தன்னோடு இருக்கிற அடியார்களையும் அழைத்துட்டு போய் சிவ தரிசனத்தை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிவ தரிசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறார். ஆலயத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பிறந்ததோ புலையர் குலத்தில் பிறந்திருக்கிறார். கோவிலுக்குள்ளே இவர் உள்ளே போவதற்கு அனுமதி இல்லை அந்த காலத்தில். அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் வெளியில இருந்தே அவரோடு சேர்ந்து பார்க்குறாங்க. நந்தி பெருமான் சிவனை மறைத்தபடி இருக்கிறார். அதற்கு எல்லாருமே கேட்குறாங்க, இந்த காளமாட்டை பார்க்குறதுக்காக நம்ம வந்தோம். இந்த காளமாடு தான் நம்மக்கிட்டேயே இருக்குது, தோட்டத்தில் இருக்குது, அதை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவரை ஏளனமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நந்தனார் அவர்கள் ரொம்ப மனசு உடைஞ்சு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். இறைவா, எப்பேற்பட்ட மன்னாதி மன்னருக்கும் நீ காட்சி கொடுத்துருக்கிற, எவ்வளோ பேருக்கு நீ காட்சி கொடுத்துருக்கிற, இந்த அடியேனுக்கும் நீ இறக்கக்கூடாதா? இந்த அடியேனுக்கும் நீங்கள் செய்யக்கூடாதா? கருணை செய்யக்கூடாதா? உங்கள் தரிசனத்தை எனக்கு கிடைக்க மாதிரி செய்யக்கூடாதா? அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். பிரார்த்தனை செஞ்ச உடனே இறைவன் மனமுருகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நந்தியை கொஞ்சம் விலகி இருக்கும்படி நந்தியை சொல்கிறாரு. நந்தி ஒரு கணம், என்னடா இது, எவ்வளோ பேர் தரிசனம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மன்னாதி மன்னர்கள்லாம் தரிசனம் பண்ணியிருக்காங்க, அறிஞ பெருமக்கள் தரிசனம் பண்ணியிருக்கிறார்கள், புலவர்கள் நம்மளை இறைவனை தரிசனம் பண்ணியிருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நான் வழிவிடலையே, என்னை தாண்டி போய் தானே அவங்க தரிசனம் பண்ணியிருக்கிறார்கள், இந்த இறைவன் என்னடான்னா நம்மளை ஒதுங்கி இருக்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி நந்தி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் மிகுந்த அதட்டலுடன் ஒரு கணம் நந்தியை விலகு அப்படின்னு சொல்லி நந்தி அதட்டுறார். உடனே நந்தி என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் விலகி இருக்குது. இவர் உடனே அந்த சிவ தரிசனத்தை கண்டு மனம் குளிர்ந்து ரசிக்கிறார். பக்தி பரவசத்தோடு பார்க்கிறார். எல்லோரும் தரிசனம் பண்ணுறாங்க.
இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூங்கூர் அப்படின்ற ஊரில் நந்தி சிலை ஒதுங்கியே இருக்கும். இறைவனுடைய சந்நிதிக்கு நேராக இருக்காது, கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கும். இதே போல் பட்டீஸ்வரம் என்ற திருத்தலத்திலும் நந்தி சற்று விலகி இருக்கும். இந்த 2 திருத்தலத்தில் தான் நந்தி வந்து இறைவனுக்கு நேராக இல்லாமல் சற்று ஒதுங்கி இருக்கும். இந்த 2 இடத்துல மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த நந்தனார் அவர்கள் இந்த தரிசனத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது ஒரு குளத்தை பார்க்கிறார். அந்த குளம் வந்து குட்டையாக இருக்கிறது, காஞ்சு வறண்டு குட்டையாக இருக்கிறது. இந்த குளத்தை வெட்டினால் நிறைய பேருக்கு பயன்படுமே, நீர் நிறைய பேருக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். உடனே இறைவன் என்ன பண்ணுறாரு, அப்படியா அது ஆகட்டும் சொல்லிட்டு தன்னுடைய மகன் விநாயக பெருமானை அனுப்பி வைக்கிறார் அந்த குளத்தை வெட்டுவதற்கு உதவியாக இருக்கும்படி. உடனே என்ன பண்ண விநாயக பெருமான் வந்து அவருக்கு வந்து உதவியெல்லாம் செஞ்சு அந்த குளத்தை வெட்டி முடித்ததுக்கு அப்புறமா தன்னுடைய வேலைக்கு உண்டான கூலியை நந்தனார்கிட்ட கேட்குறாரு விநாயக பெருமான். எனக்கு நீ கூலி கொடுக்கணும் அப்படின்னோடனே இவர் வந்து வாங்கியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு படி நெல் தான் இவருடைய கூலி. 30 நாள் வேலை செய்தால் 30 படி கூலி. இப்போ இதை 5 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் 5 படி நெல்லை வந்து விநாயக பெருமானுக்கு நந்தனார் கொடுக்குறார் கூலியாக. அதை வாங்கி கொண்டு போய் விநாயக பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக தன்னுடைய அப்பாவான சிவபெருமான் கிட்ட கொடுத்துட்றாரு. சிவபெருமான் அதை வாங்கி தன்னுடைய தலை மேலே ஜடாமுடி மேலே வச்சுக்கிறார். இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, நம்மளுடைய பிள்ளைகள் முதல்ல சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பெற்றோரிடத்துல ஒப்படைக்கணும் அப்படின்றத தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு அந்த அந்த நெல்லை தூக்கி தன்னுடைய தலை மேலே சிவபெருமான் வச்சுக்கிறார். இப்போது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த குளத்தெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இவர் வந்து அவருடைய ஊருக்கு போயிடுறாரு. ஊருக்கு போயிட்டு அப்படியே சிவபரவசத்தோடு இருக்கும் பொழுது சிதம்பரம் போகணும் அப்படின்னு நினச்சி சிதம்பரத்துக்கு நான் போகணுன்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது தன்னுடைய முதலாளிகிட்ட போய் கேட்குறார், ஐயா நான் இதுமாதிரி சிதம்பரம் போய் தில்லை நடராஜரை தரிசனம் செய்யணும் அப்படின்னோடனே அவர் என்ன சொல்கிறார், இப்போ என்ன அவசரம், அப்புறம் போய்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு இவரும் வந்து அந்த முதலாளி சொல்கிறத வந்து தட்டாமல் சரி நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது இப்படியே ஒவ்வொரு நாளாக கடந்து போகுது. பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க, என்னப்பா சிதம்பரம் போகிறேன்னு சொன்னியே போகலையா, சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணுறேன்னு சொன்னியே போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன்னு சொல்லும்பொழுது அந்த நாளைக்கு போவேன் அப்படின்றதே வந்து திருநாளை போவார் நாளை போவார் அப்படின்றத மாறி திருநாளை போவார் அப்படின்ற பெயராகவே மாறிடுது. அவருக்கு நந்தனார் அப்படின்ற பெயருக்கு பதிலாக திருநாளை போவார் அப்படின்ற பெயராக மாறிடுது. அப்படி போகும்பொழுது ஒரு நாள் இவர் வந்து முதலாளிகிட்ட கேட்குறார், முதலாளி நான் எப்போ தான் போகிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்படியா ஒரே ஒரு காரியம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, 40 வேலி நிலத்தை நடவு செஞ்சுட்டு நீ போ அப்படின்றார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா அது 40 வேலி நிலம் எவ்வளோ பெருசு அந்த காலத்தில், அதை எப்படி நடவு செஞ்சுட்டு எப்படி நான் போகிறது, நாற்று நட்டு நடவு செஞ்சுட்டு எப்படி நான் போகிறதுன்னு சொல்லி அந்த நிலத்திலே வந்து அவர் மயங்கி விழுந்துறார். உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உமாதேவியோட அவர் வந்து அந்த 40 வேலி நிலத்தையுமே நடவு செய்கிறார். எப்படி செய்கிறார் அப்படின்னா இந்த 5 படி நெல் கொடுத்தார் பார்த்தீங்களா, அந்த நெல் வளர்ந்து நாத்தா மாறி அத்தனையுமே வந்து அவர் நடவு செஞ்சிடுறார். நடவு செஞ்சுட்டு இவரையும் வந்து அந்த மயக்கத்துலேருந்து தெளிய வச்சு இவருக்கும் வந்து காட்சி கொடுக்குறாரு. நீ நாளை சிதம்பரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறைந்துறாரு. சிதம்பரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நாளை என்னுடைய பக்தன் இந்த திருத்தலத்திற்கு வருவான், அவனை வரவேற்கும் விதமாக நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யுங்க, வரவேற்பு பிரமாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்தில் இருக்கிற மக்களுக்கும் இவர் சொல்கிறாரு. சிதம்பரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க, எந்த எந்த அடியார் வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவர் வராரு, நந்தனார் வராரு. இவருடைய முதலாளி என்ன பண்ணார் அப்படின்னா 40 வேலி நிலத்தை எப்படி இது பண்ணாங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. 40 வேலி நிலமும் வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்சுட்டு இருக்குது, நடவை நட்டுட்டு வளர்ந்து போய் கிடக்குது. அதை பார்த்து இனி நம்ம தப்பு செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு நந்தனாருடைய காலிலே விடுறாரு. உடனே நந்தனாரும் 2 பேருமே சேர்ந்து சிவதரிசனம் பார்ப்பதற்காக தில்லைக்கு செல்கிறார்கள். அப்போ தில்லைக்கு போகும் பொழுது அந்த இடத்துல அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அக்னி குண்டத்தில் இறங்கி சிவஜோதியில் கலக்கிறார் நந்தனார் அவர்கள். இப்படி அந்த இவருடைய வாழ்க்கை வரலாறு நிறைவடைகிறது.
ஆகையினால தூய பக்தி இருந்தாலே இறைவனை நாம் அடையலாம் என்பது நந்தனார் அவர்கள் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். ஆகவே இறைவனை தொழுவோம். எந்த விதமான தீய எண்ணங்கள் இல்லாமல் இறைவனை தொழுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நாளை வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.